அப்பாடா எப்படியும் அந்த குமரேல் வந்து உயிர் பழிச்சுக்கிட்டா. மீனா வந்து செம ஹாப்பி. நான் அப்பாடா நம்ம ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இன்னைக்கான எபிசோட் வந்து மீனா வந்து அழுதுகிட்டே வந்து செந்தில் கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் குமரவேலை பின்னாடி மண்டையில் அடிச்சு நான் வந்து சாவடிச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டா நானே ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் வந்து நான் வர வரைக்கும் தயவுசெய்து போலீஸுக்கு மட்டும் ஃபோனே பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ராஜ்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிட்டு, நான் வேணும்ட்டே உன் அண்ணனை வந்து கொலை பண்ணலை, நான் வந்து அப்போதைக்கு அந்த நிலைமை வந்து சரி பண்ணலாம், அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடித்தான், அவன் செத்து போவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே சாரி கேட்குறாங்க. நீ சாரி கேட்குற, நீ பண்ணத்தான் கரெக்ட் அப்படின்னு வந்து ராஜு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோமதி வந்து புலம்பிட்டே இருக்காங்க, ஐயோ என் பொண்ணு கல்யாணம் நடக்காது, நம்ம வந்து அவமானப்பட்டு வீட்டிலே தான் இருக்கணும் அது இது சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அத்தை நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் மன்னிச்சிடத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ வந்து வாழ வேண்டிய பொண்ணு, நீ ஏன் போகணும், நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே ராஜு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரூமில் போய் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அண்ணனுடைய விரல் வந்து அசையத்தை வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே என்னடி செத்துப்பணம் எப்படி செத்துப்பனோட கை எப்படி அசையும், போய் சொல்லாதீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு பார்த்துறாங்க, அரசியும் வந்து பார்த்துறாங்க, கை அசையுது. ஸோ அதுக்கப்புறம் மூக்கில் கை வச்சு பார்க்கும்போது மூச்சு விடுறான் அப்படின்னு சொன்னோட ரொம்ப நிம்மதியாகிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏந்ததுக்கப்புறம் குமரவேல் ஏந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, பிரச்சனை பண்ண போகிறாரா, இல்லை வந்து அரசியை வந்து குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எப்படி இந்த சீரியலை கொண்டு போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்.